So, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். உம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் உங்களோட ஐசிடி செஷன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னா ஜாயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுவோம். இன்ஷால்லா இதை இந்த ஃப்ரீ கிளாஸ்ன்றதால உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன் தாழ்த்திக்கிறேன். ஓ, நாங்கள் இப்போ இன்ட்ரடக்ஷன் செஷனை பார்ப்போம். நான் நினைக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் 2027 பட்ஜெட் நினைக்கிறேன். 2027 ஏ லெவல் செய்யறாக்கள்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ ஏ லெவல் ஐசிடி செஷன் எடுத்தா உங்களுக்கு தெரியும். ஐடி பாடம் வந்து எல்லா ஸ்ட்ரீம்லையும் செய்கிறாங்கன்னா பொதுவாக எடுத்துக்கொண்டா இப்போ எல்லா பாடமாயும் இல்லை. ஐசிடி பாடம் வந்து டெக்னாலஜி ஸ்ட்ரீம், டெக்னாலஜி ஸ்ட்ரீம்லேருந்தும் ஐடி பாடம் செய்வாங்க. அதே மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீம், மெட்ஸ் ஆயிக்கலாம், வேற சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆயிக்கலாம், இல்லாட்டி எங்களோட ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஆயிக்கலாம், இல்லாட்டி கொமர்ஸ் செய்தாக்கள் எல்லாரும் வந்து இந்த ஐடி பாடம் எடுக்கிறார். ஸோ ஐடி பாடத்தில் உங்களுக்கு இன்ஷால்லா லேசா ரிசல்ட்ஸ் எடுக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்னோட கிளாஸ் எடுத்துக்கொண்டா நாங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ட்ரீட் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு கிளாஸை கண்டினியூ பண்ணுற ஐடியா ஆகி இன்றைக்கு நாங்கள் எங்களோட ஐடி பாடத்தில் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் ஒவ்வொரு யூனிட்லேயும் எது நாங்கள் முக்கியமாக படிக்கணும், எது ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்று வாரன்ற ஒரு லேசாக ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்ப்போம். ஓகேயா? அடுத்தது நாங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் இருப்போம். இதுதான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து லெவல் ஐசிடியில் ஃபர்ஸ்ட் யூனிட் என்னென்றா வந்து தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப எண்ணக்கரு. சரியா? தகவல் மற்றும் தொடர் கன்செப்ட் ஆஃப் ஐசிடி என்ற ஒரு யூனிட்டு கீழே நீங்க என்னென்ன படிக்கிறண்டா வந்து தரவு என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? தரவு, தகவல், சரியா? அப்புறம் ஒரு முறைமையிட கூறுகள் நீங்க ஓலவெல்லின்னு இந்த யூனிட் படிச்சிக்குமென்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து ஓலவெல்ல ஃபெஸ்ட்டுக்கே நீங்க ஐடி ஃபீல்ட் வந்தாலே என்ன எதை பத்தி படிக்க தரவு என்றால் என்ன என்ற ஒரு ஸ்டார்டோட ஹேண்ட் போறது. வெயிட் பண்ணுங்க. ஸோ நீங்க எல்லாரும் தரவு என்றால் என்ன என்றொன்னா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நாங்க வந்து அழகா விளங்கப்படுத்துறேன். அப்ப அடுத்த கிளாஸ்ல நான் டியூட் தாரேன். டியூட்ல வந்து உங்களுக்கு நான் தரவு என்றால் என்ன என்று அழகா எழுதலாம். அதே மாதிரி தகவல் என்றால் என்ன, ஏன் தரவோட பயன்பாடு, வாழ்க்கையில ஏன் தரவு பயன்படுத்தப்படுகின்றது, அதே மாதிரி தகவலோட பயன்பாடு எப்படி, தரவு எப்படி முறைவழிப்படுத்தப்பட்டு தகவலா மாறுகின்றது என்பதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து உங்களுக்கு வர மென்பொருட்கள் பத்தி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மென்பொருட்கள் என்றா தெரியும், எங்களுக்கு வன்பொருட்கள் தெரியும், மென்பொருட்கள் என்றா என்னன்னு தெரியும். சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு பேசிக் ஐடியாவை நீங்க வச்சுக்கோங்களா. இன்ஷால்லா இதை வந்து நாங்க ஒவ்வொரு யூனிட்டும் வந்து தனியா படிக்கும் போது எங்களுக்கு வந்து ஃபுல்லா கவர் பண்ணி கொண்டு போகலாம். சரி, இப்ப அதே மாதிரி தரவு முறை வழியாக்கள், படிமுறைகள் அதை தெரிஞ்சுக்கணும். 4-5 ஸ்டெப்புக்கு தரவு உள்ளீடு, தரவு முறை வழியாக்கம், தரவு வெளியீடு, அதே மாதிரி தரவு செயல்முறைப்படுத்தல், அப்படி என்று இருக்குது. அதே மாதிரி ஐசிடியோட பிரயோகங்கள் எங்கெங்க எல்லாம் ஐசிடி பிரயோகப்படுத்தப்படுது. இப்ப நீங்க வந்து ஓ லெவல்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்க கொள்ள நான் ஓ லெவல்ல கதைக்கிறேன். ஓ லெவல்ல வந்து நீங்க பாக்குற ஹாஸ்பிட்டல்ல ஐசிடி யூஸ் பண்ற, வேற பெரிய பெரிய ஆபீஸ்ல ஐசிடி யூஸ் பண்ற
வேற பேங்க்ஸ்ல அதே மாதிரி நிறைய இடத்துகள்ல வந்து நாங்க என்ன செய்ய வேண்டாம் வந்து ஐசிடி யூஸ் பண்றேன். ஸோ அதே மாதிரி ஐசிடியால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, ஐசிடியால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீமைகள் என்ன, அதெல்லாம் தான் நாங்க இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து கவர் பண்றேன். அடுத்து நாங்க பார்ப்போம் செகண்ட் யூனிட்ல போயிட்டு என்ன படிக்கணும். செகண்ட் யூனிட்ல முக்கியமா வந்து கணனிட வரலாறு. ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று எடுத்துக்கொண்டு அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்னு ஆரம்ப காலம் தொட்டு இப்ப வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கால்குலேட்டர் அப்படி அப்படி ஒவ்வொரு கணனில வந்து ஒவ்வொரு பகுதிகளும் வந்து மேலடைந்து இப்ப கணனி வரைக்கும் வந்துச்சு. இப்ப கணனி வந்து ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னா. ஸோ கணனில வரலாறு, ஒரு கணனி இயங்கக்கூடிய கட்டமைப்பு, ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர்னு சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர் எப்படி இயங்குறது? சரியா? மேபி ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர் சம்டைம்ஸ் படிச்சிருக்கலாம். இல்லாட்டி நாங்க இன்ஷால்லா அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர் படிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஆர்கிடெக்சர் தான் முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர், ஃபெட்ச் எக்ஸிக்யூட்டிங் சைக்கிள்னு சொல்ற, புனர் நிறைவேற்று சுழற்சின்னு சொல்ற. சரியா? அதுவும் நீங்க வந்து படிச்சிக்கணும். அவ்வளவுதான் செகண்ட் யூனிட்ல. தேர்ட் யூனிட் போனோம்டா வந்து தேர்ட் யூனிட் என்ன சொல்றா வந்து டேட்டா ரிப்ரசன்டேஷன். ஸோ ஸோ டேட்டா ரீப்ரசன்டேஷன் தரவு பிரதிநிதித்துவம் என்ற ஒரு பாடத்துல வந்து நீங்கள் வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கும். நீங்க தசம எண்களை வந்து பொதுவாக நீங்க படிச்சிருக்கும். ஏன்னா சார் தசம எண்கள் என்ன? நாங்க ஒன்னாம் ஆண்டுல இருந்து படிச்சு வர வந்து இந்த தசம எண்கள் என்ன, பூஜ்ஜியத்திலிருந்து 9 வரையும் காட்டும் 10ஐ அடியாக கொண்ட எண்களுக்கு தான் நாங்க சொல்ற தசம எண்கள், டெசிமல் நம்பர்ஸ் சொல்ற. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரை இருக்கும். அப்ப இப்ப நீங்க இளவலி வந்ததுக்கு பிறகு இப்ப கூட வந்து எண்முறைமைகள் பார்க்கும். அதுல ஒன்னாவது பார்க்கறது வந்து துவித எண்கள். துவித எண்களை நாங்க இங்கிலீஷ்ல சொல்ற பைனரி நம்பர்ஸ் சொல்ற. பைனரி நம்பர்ஸ் எடுத்துக்கொண்டா அதுல வந்து 2ஐ அடியாக கொண்ட எண்கள். அதுல வந்து 0ம் 1ம் மாத்திரம் தான் இருக்கும். அதே மாதிரி எண்ம எண்கள்னு சொல்ற ஒக்டல் நம்பர்ஸ். ஒக்டல் நம்பர்ஸ் எடுத்துக்கொண்டா அதுல இருக்கும் சாரி ஒக்டல் நம்பர்ஸ் எடுத்துக்கொண்டா அதுல இருக்கும் 0லிருந்து 7 வரையான 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 0லிருந்து 7 வரையான எண்கள் இருப்பதால அதுக்கு நாங்க சொல்றது வந்து 8ஐ அடியாக கொண்ட எண்கள். 0லிருந்து 7 வரை பார்த்தா மொத்தமா 8 இலக்கங்களுக்கு. ஸோ 8ஐ அடியாக கொண்ட எண்கள் நாங்க சொல்ற ஒக்டல் நம்பர்ஸ். அதே மாதிரிதான் இன்னொரு எண்முறைமைக்கு 16 எண்முறைமை இருக்கு. சரியா? 16 எண்முறைமை எடுத்துக்கொண்டா 0லிருந்து 9 வரைக்கும் அதோட 10 என்கின்ற எண்ணுக்கு ஏ என்ற ஒரு எழுத்தும் 10லிருந்து 15 வரை. சரியா? ஏ பி சி டி இ எஃப் மொத்தமாக பார்த்தா 16 எண்கள் இருக்கும். 0லிருந்து 15 வரை பார்த்தா 16 எண்களுக்கு. ஸோ 16ஐ அடியாக கொண்ட எண்கள் 16 எண்கள் என்றும் வகைப்படுத்தப்படுது. இதுக்குள்ள நீங்க என்ன இந்த யூனிட்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்டா வந்து ஒரு தசம எண் ஒன்று தந்தா அந்த தசம எண்ணை வந்து இரும எண்ணாக மாற்ற தெரிஞ்சுக்கணும். வேற அந்த தசம எண்ணை வந்து எண்ம எண்ணாக மாற்ற தெரிஞ்சுக்கணும். குறிப்பிட்ட தசம எண்ணை வந்து 16 எண்ணாக மாற்ற தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு எண்முறைமைகளையும் இன்னொரு எண்முறைமைகளுக்கிடையே மாற்றீடு செய்வதற்கு இந்த யூனிட்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு துவித எண் ஒன்றை தந்த ஒரு பைனரி நம்பரை தந்தால் அந்த பைனரி நம்பரை வந்து நீங்க எண்ம எண்ணுக்கு வந்து மாற்ற தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு எண்ம எண் தந்த ஒக்டல் நம்பர் ஒன்று தந்தா அதை 16க்கு மாற்ற தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 16 தந்தா அதே மாதிரி ஒவ்வொரு எண்களையும் ஒவ்வொரு எண்முறைமைகளுக்கு நீங்க மாத்த தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது பார்த்தோம்ல
இதுல இன்னொரு செயற்பாடு அன்னைக்கு டேட்டா ரிப்ரசன்டேஷன்ல வந்து குறிப்பிட்ட எண்முறைமைகள்ல கூட்டல் கழித்தல் பிரயோக செயற்பாடுகள் ஒன்னா வந்து குறிப்பிட்ட எண்முறைமைகளை வந்து நீங்க இப்போ ஒரு தசம எண்ணை வந்து நீங்க கூட்ட தெரியும் ஏன்னா வெயிட் பண்ணுங்க கொடுத்துட்டு வரேன். ஸோ இப்ப ஜொயினா நான் சொல்றேன் என்னண்டா வந்து இப்ப என்ன பேத்து கொண்டிருக்கிறேன்டா வந்து நாங்க வந்து எங்கட ஒவ்வொரு யூனிட்டையும் ஐசிடி ஏ லெவல் ஒவ்வொரு யூனிட்டையும் ஒரு இன்ட்ரடக்ஷன் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? இப்போ அதில் வந்து நாங்க ஒன்றாக பார்த்தது வந்து கன்செப்ட் ஆஃப் ஐசிடி உங்களுக்கு தெரியுமாய்க்கும். ஒன்னா யூனிட்ல என்னென்ன பார்க்கணும் இது நான் ஒரு இன்னொரு விளக்கம் தந்தேன். ஒரு 2ஆம் யூனிட் எடுத்துக்கொண்டா வந்து கணினியின் அறிமுகம். கணினியின் அறிமுகத்துல வந்து நீங்க என்ன பார்க்கணும் வேண்டா வந்து கணினியின் வரலாறு, அதே மாதிரி ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி ஃபெச் எக்ஸிக்யூட்டிங் சைக்கிள், இது மூணும் பார்க்கணும். சரியா? அடுத்த 3ஆம் யூனிட் எடுத்துக்கொண்டா 3ஆம் யூனிட் தான் இந்த டேட்டா ரீப்ரசன்டேஷன். சரியா? தரவு பிரதிநிதித்துவம்ல இவ்வளவு நேரம் நான் விளங்கப்படுத்தினேன் எத்தனை வகையான தரவுகள் இருக்கு. பைனரி நம்பர்ஸ், ஒக்டல் நம்பர்ஸ், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ், அதாவது துவித எண்கள், துவிதக்கு இன்னொரு பேர் சொல்ற இரும எண்கள் என்று, அதே மாதிரி எண்ம எண்கள், 16 எண்கள், முக்கியமாக எங்களுக்கு தசம எண்கள் ஒன்றைக்கு டெசிமல் நம்பர்ஸ். நாங்க பொதுவா வந்து சின்னத்திலிருந்தே நீங்க வந்து கணக்கு செஞ்சது வந்து 10ஐ அடியாக கொண்ட தசம எண்கள்ல இல்லைன்னா இப்ப நீங்க ஏ லெவல் இல்லாட்டி ஓ லெவல்லையும் படிச்சிருக்கோம். வந்தது பிறகு துவித எண்கள், எண்ம எண்கள், 16 எண்கள், ஸ்பெஷலான 3 எண்கள் வந்து. சரியா? இப்ப இந்த இந்த எண்கள்ல இந்த எண்முறைமைகளை வந்து நீங்க என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும்டா வந்து ஒவ்வொரு எண்முறைமைகளையும் ஒவ்வொன்றுக்கு இடையிலையும் மாத்த தெரிஞ்சுக்கணும். உதாரணமா சொல்ல போனா உங்களுக்கு ஒரு துவித எண் ஒன்று வந்தா அந்த துவித எண்ணை வந்து நீங்க வந்து எதுக்கு மாத்த தெரிஞ்சுக்கணும்டா வந்து 16 எண்ணுக்கு மாத்த தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எண்ம எண்ணுக்கு மாத்த தெரிஞ்சுக்கணும். நாங்க இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா இந்த யூனிட் வைஸா படிக்க கொள்ள கிளியரா நான் வந்து ஃபுல்லா வழங்கப்படுத்துறேன். அதே மாதிரி இந்த யூனிட்ல இன்னொன்று தான் என்னண்டா வந்து எண்களை வந்து எண்களுக்கு இடையிலான கூட்டல் கழித்தல் செயற்பாடுகள். ஒரு எண்ணை வந்து தசம எண்களை எங்களுக்கு கூட்டல் தெரியும், நாங்க சின்ன வயசுல இருந்தே படிக்கிறோம். அதே மாதிரி தசம எண்களை கழித்தல் தெரியும். அதே மாதிரி இரும எண்களையும் கூட்டி கழிக்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எண்ம எண்களையும் கூட்டி கழிக்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 16 எண்களையும் கூட்டல் கழித்தல் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த யூனிட்ல இன்னொன்று முக்கியமா வர வந்து சைன் நம்பர்ஸ் அண்ட் சைன் நம்பர்ஸ். அதாவது வந்து ஒரு எண்ணை வந்து 8 பிட்ல எழுதி அதை வந்து இது ஒரு சைன், அதாவது வந்து பிளஸ் நேர் எண்ணா மறை எண்ணாண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுதான் வந்து சைன் அண்ட் அன்சைன் நம்பர்ஸ், அதையும் படிப்போம். அதே மாதிரிக்கு உங்களுக்கு ஒன்றின் நிரப்பி என்ற ஒன்றிக்கு ஒன்றின் நிரப்பிகளை கூட்டுதலிக்கு அடுத்த இரண்டின் நிரப்பிக்கும் அதை தெரியும் டூஸ் காம்ப்ளிமெண்ட். அப்ப இரண்டின் நிரப்பிகளை வந்து நீங்க கூட்ட தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு நேரெண்ண இரண்டின் நிரப்பிக்கு மாற்ற தெரிஞ்சுக்கணும். ஒரு மறை எண்ணை வந்து இரண்டின் நிரப்பிக்கு மாற்ற தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் இந்த யூனிட்ல இன்னொன்றைக்கு தரவுகள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் முறைகள். நீங்கள் ஓலெவல் ஐடி செஞ்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். பிசிடி, பிசிடிக்குள்ள என்ன வர, எஸ்டிக்கு என்ன, எஸ்டி, யூனிகோட், இதெல்லாம் வந்து இந்த டேட்டா ரிப்ரசன்டேஷன் என்ற யூனிட் வந்து முக்கியமான யூனிட். உங்களுக்கு நிறைய எம்சிக்யூஸ் வர வேணுமெண்டா பார்ட் 2ல ஏ பார்ட்ல வந்து இலை கேள்வி வந்து பாஸ்ட் பேப்பர்ஸ் எடுத்துக்கொண்டா அதாவது இரண்டின் நிரப்பி என்ற பகுதியிலிருந்து உங்களுக்கு கேள்வி வர. சரியா? ஸோ நீங்க இந்த டேட்டா ரீப்ரசன்டேஷன் என்ற யூனிட்டை வந்து முக்கியமா கட்டாயம் பார்த்து கொள்ளணும். சரி, அடுத்து நாங்க பார்ப்போம். அடுத்த யூனிட் என்னண்டா வந்து இலக்கமுறை சுற்றுக்களின் அறிமுகம். இதுவும் உங்களுக்கு கேள்விப்பட்ட ஒரு யூனிட் என்று நான் நினைக்கிறேன். என்னண்டா வந்து அதாவது தர்க்கப்படலைகள்.
கேட்ஸ் படிச்சிருக்கேன்னா ஓலவல்லேருந்து நீங்கள் படிச்சிக்கும் கேட்ஸ் என்ற ஒரு பாடம். இதில் வந்து என் கேட்டிக்கு, ஓர் கேட்டிக்கு, வேற நொட் கேட்டிக்கு, பிறகு வந்து எண்டையும் ஓரையும் சேர்த்து நோர் கேட்டன் ஒண்டிக்கு, எண்டும் நொட்டும் சேர்த்து நேன் கேட்டன் ஒண்டிக்கு, அதே மாதிரி எக்ஸோர், எக்ஸ் நோர், அதே மாதிரி இன்னொன்று யூனிவர்சல் கேட் ஒண்டிக்கு, அதாவது நேண்ட் வாயிலை மாத்திரம் பயன்படுத்தி ஓர் கேட்டை அமைத்தல், நேண்ட் வாயிலை மாத்திரம் பயன்படுத்தி எண்ட் வாயிலை அமைத்தல் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் யூனிவர்சல் கேட் இந்த யூனிட் நாங்கள் படிக்க கொள்ள அதை நாங்கள் ஃபுல் டீப்பாக படிப்போம். அதே மாதிரி தான் வந்து இந்த இதில் வந்து பூலியன் லோஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. பூலியன் விதிகள். சரியா? இந்த பூலியன் விதிகளை வச்சு நாங்க வந்து என்ன செய்யணுமெண்டா வந்து கோவைகளை சுருக்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பூலியன் விதிகள் கொஞ்சம் 10 12க்கு அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் கேமெப் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கேமெப்பை வச்சும் வந்து எங்களுக்கு என்ன செய்யணுமெண்டா வந்து பூலியன் கோவைகளை சுருக்க தெரிஞ்சுக்கணும். அது பிறகு இந்த யூனிட்ல வர வந்து ஹாஃப் அடர் ஒன்றிக்கு, ஃபுல் அடர், ஃபிளிப் ஃப்ளப்ஸ், இதே மாதிரி கொஞ்சம் விஷயங்களுக்கு இதெல்லாம் வந்து எம்சிக்யூ இல்லாட்டி வந்து உங்களோட ஸ்ட்ரக்சர் பார்ட்டுக்கு வந்து முக்கியமா கேள்வி வர சான்ஸ் இருக்கு. இந்த ஹாஃப் அடர் ஃபுல் அடர்லாம் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் பார்ட்ல கேள்வி வந்தீங்க, ஃபிளிப் ஃப்ளாப்லயும் கேள்வி வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இந்த 4ஆம் யூனிட்ல வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாங்க இன்னொரு அறிமுகம் பார்ப்போம் 5ஆம் யூனிட்டுக்கு. உங்களோட ஏலவெல்ல வந்து 5ஆம் யூனிட் தான் இயக்க முறை, அதாவது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் ஆயிக்குன்னா கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டா பிரிக்கலாம். எப்படி ரெண்டா பிரிக்கலாம்? சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆண்டும் அடுத்து வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆண்டும் பிரிக்கலாம். சரியா? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன? நாங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், அதாவது வாட்ஸ்அப் அழைக்கலாம், என்னோட வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் அழைக்கலாம், எக்ஸல், அதே மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸையும் வந்து எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கீழே கொண்டு வரலாம். ஆனா வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ண்டா வந்து ஒரு கணினி வந்து இயங்குறது கட்டாயம் தேவையான ஒரு மென்பொருள் தான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர், முறைமை மென்பொருள்னு சொல்றோம். இந்த முறைமை மென்பொருளுக்கு கீழே 3 விஷயம் வர என்ன? அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர், அடுத்தது வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு 3 விஷயம் வரும். சரியா? அப்ப எங்களோட சிஸ்டம் சாஃப்ட்வேர் கீழே ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் எங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஒரு கணினி இயங்குண்டா அந்த ஒரு கணினி வந்து இயங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்ப இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல வந்து நாங்க படிப்போம் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல எப்படி ஒரு மெமரி வேலை செய்த, எப்படி மெமரி ஃப்ரேம்ஸ் ஒரு விஷயம் வர, பேஜிங் வர, இந்த பேஜிங் ஃப்ரேம்ஸ் எப்படி நாங்கள் கனெக்ட் பண்ணுங்க, அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் அதே மாதிரி கோப்பு, ஃபைல்ஸ் வகைகள், அப்புறம் நினைவக முகாமைத்துவம் அப்படி கொஞ்சம் மீக்கி அதில் வந்து நாங்கள் 5ஆம் யூனிட் படிக்க கொள்ள படிப்போம். சார் அடுத்தது வந்து உங்களோட முக்கியமான ஒரு பெரிய ஒரு யூனிட். சரியா? இதுல வந்து பார்ட் 2ல ஒரு பெரிய ஒரு கேள்வி வர நெட்வொர்க்கிங். மேபி நீங்க படிச்சிக்கலாம், செகண்ட் இயர் ஆக்கலாம், இந்த படிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் ஆக்கள் வந்து இன்னும் படிக்க சான்ஸ் இல்லை. இந்த யூனிட்ல நீங்க வந்து ஐபி அட்ரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐபி அட்ரஸ் என்ற ஒரு விஷயம் படிக்கணும். அதே மாதிரி வந்து நெட்வொர்க் டயக்ராம் வரைய தெரிஞ்சுக்கணும். சமிஞ்ஞைகள் சிக்னல்ட வகைகள் தெரிஞ்சுக்கணும். சரி, அதே மாதிரி வடங்கள். சரியா? வடங்கள் வயர்ஸ்ட வகைகள் தெரிஞ்சுக்கும். கேபிள்ஸ். சரியா? கேபிள்ஸ்ட வகை. அதே மாதிரி ஓஎஸ்ஐ மாதிரியும் டிசிபி ஐபி மாதிரியும் அடுத்தது வந்து மறைக்குறியாக்கம் என்கிரிப்ஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? அதே மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க இந்த யூனிட்ல வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த யூனிட் நாங்க டிஸ்கஸ் பண்ணக்குள்ள ஒவ்வொன்றா விளக்கமா செய்வோம். சரியா? அது வந்து உங்களோட தரவு தொடர் பாடலும் வலையமைப்பு 6ஆம் யூனிட் கொஞ்சம் டீப்பான பாடம். இது டைம் எடுத்து செய்யணும். நீங்கள் கண்டினியூவா வந்தா இந்த யூனிட்டை வந்து எங்களுக்கு செய்யலாம். அடுத்தது வந்து 7ஆம் யூனிட் சாஃப்ட்வேர் அனலிஸ் அண்ட் டிசைன், முறைமை பகுப்பாயும் வடிவமைப்பும். இதுல வந்து ஒரு முறைமையை பத்தி நீங்க ஒரு ஃபுல் நாலேஜ் எடுக்கிறதுக்காக முறைமையை பத்தி எல்லாம் வர. இதுல வந்து நீங்கள் வந்து டயக்ராம் வர, உங்களுக்கு ஆக்டிவிட்டி டயக்ராம் வர, கண்டெக்ட் டயக்ராம் வர, டேட்டா ஃப்ளோ டயக்ராம். சரி, அதே மாதிரி எஸ்டிஎல்சி சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் என்ன அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த யூனிட்ல படிக்கிறதால எங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை பத்தி ஒரு முழுமையான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிஸ்டத்தை எப்படி டெஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ற 4 ஸ்டெப்ஸும் என்ன, அதே மாதிரி பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் என்டிக்கு, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் என்டிக்கு, அதெல்லாம் என்னென்னு நாங்க 7ஆம் யூனிட்ல அழகா கவர் பண்ணலாம். இதுவும் வந்து பார்ட் 2க்கு வர முக்கியமான ஒரு கேள்வி.
அடுத்த யூனிட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், தரவுத்தள முகாமைத்துவம். டேட்டாபேஸ் நீங்கள் படிச்சிருக்கும், ஏன் டேட்டாபேஸ் முக்கியம். இப்போ நீங்க வந்து ஓ லெவல் மட்டும் இல்லை, ஏ லெவல்ல இருந்து வந்து இந்த டேட்டாபேஸ் டேட்டாபேஸ் வந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு முக்கியமான ஒரு பாடம். டேட்டாபேஸ் என்ன கேட்டா வந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸை வந்து சேவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இடம். சரியா? இந்த டேட்டாபேஸ்ல வந்து டேட்டாபேஸ் மாடல்ஸ் அண்டிக்கு இதுல வந்து நீங்க இஆர் டயக்ராம் என்ற ஒரு விஷயம் படிக்க. சரியா? இஆர் டயக்ராம் ஒன்று உண்டிக்கு, அப்புறம் அந்த இஆர் டயக்ராம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டபுள் இஆர் டயக்ராம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. சரி, இஇஆர் என்ற ஒரு விஷயம் இருக்கு, அது படிக்கணும். வேற எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் என்ற ஒரு ஒரு கோடிங் மாதிரி தான், கோடிங் இல்லை, அதாவது வந்து டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, அதில் வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு, டிலீட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்து இந்த எஸ்கியூஎல் உண்டு. அந்த எஸ்கியூஎல் படிச்சுக்கணும். அடுத்தது வந்து சேல்ஸ் ஆர்குவல் அண்டோன்டிக்கு, வேற நார்மலைசேஷன் என்ற ஒரு விஷயமிக்கு, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து டேட்டா பேஸில் படிப்போம். இந்த டேட்டா பேஸ் வந்து பார்ட் 2க்கு வர முக்கியமான ஒரு பாடம். சரியா? இந்த டேட்டா பேஸ்ல எல்லாம் நிறைய இந்த இஆர் இஇஆர் டயக்ராம் உங்களுக்கு வரைய கேட்டு வரும். இந்த இஆர் இஇஆர் டயக்ராம் எல்லாம் வந்து நீங்க வரைய தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த யூனிட் தான் பண்ணுங்களா, உங்களோட அடுத்த யூனிட் தான் ப்ரோக்ராமிங். சின் ஓ லெவல் ஐடி செஞ்சாக்களே தெரியுமாய்க்கும் ப்ரோக்ராமிங் என்ன. ஓ லெவல் எடுத்துக்கொண்டா, ப்ரோக்ராமிங் எடுத்துக்கொண்டா பெஸ்கால் ப்ரோக்ராமிங் வந்து வர ஓ லெவலில். ஆனால் இப்போ ஏ லெவலில் வந்து உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் தான் போட்டிக்கிறாங்க. சில ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த ப்ரோக்ராம்ட பேசிக்ஸ், அதாவது வந்து இதில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியுமோ, சீக்வன்ஸ் கண்ட்ரோலிங், அடுத்த ரெப்படிஷன், வேற செலக்ஷன், அப்படி கண்ட்ரோலிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இஃப் கண்டிஷன் போடுறது, இஃப் எல்ஸ் கண்டிஷன் போடுறது, ஃபோர் லூப், வைல் லூப், வைல் டூ வைல், அப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பேசிக்கா படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை ப்ரோக்ராமுக்குள்ள கூட்டிட்டு போறேன். நீங்க ஓ லெவல் ஐசிடி படிக்கலன்னு பயப்பட வேணாம். இங்க ஏ லெவல்ல ஒவ்வொரு பாடமும் வந்து அந்த பேசிக்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து ஹை லெவலுக்கு போறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கா படி தந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து என்னடா வந்து பைத்தன் கோடிங்குள்ள கூப்பிட்டு போறேன். நாங்கள் வந்து கிளாஸ் செய்யக்கொள்ள இப்படி கண்டினியூ பண்ணினா ப்ராக்டிக்கலோட செய்யலாம். எங்களுக்கு இப்போ இப்போ முன்னுக்கு நாங்கள் 8ஆம் பாடம் ஏன்னா டேட்டா பேஸில் எங்களுக்கு எஸ்கியூஎல் எல்லாம் வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே எங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து நாங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ் செய்கிற இடங்கள்ல வந்து பிசிக்கலா செய்யக்குள்ள வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சு காட்டுறது குறவு. ஆனா ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தானே. ஸோ வந்து லேசா வந்து என்ன செய்யலாம்டா வந்து ப்ராக்டிக்கலும் செய்யலாம். இப்போ கோடெல்லாம் வந்து எங்களுக்கு ரன் பண்ணியே எங்களுக்கு ப்ராக்டிக்கலா செஞ்சு காட்டலாம். ஸோ இப்படி இந்த யூனிட் செய்யக்குள்ள ப்ராக்டிக்கலா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றையும் செஞ்சு காட்டுறது. அடுத்து உங்களோட 10ஆம் யூனிட் தான், 10ஆம் யூனிட் வந்து உங்களோட வெப் டெவலப்மெண்ட், வலைத்தள விருத்தியாக்கம். இந்த யூனிட்ல வந்து நீங்க படிக்கிறது வந்து HTML, CSS, PHP. ஒரு வெப், ஒரு எப்ப இல்லாட்டி ஒரு வெப் டிசைன், வெப் வந்து நீங்க டிசைன் பண்ண கொள்ள முக்கியமா என்னென்ன தேவை. அதுல வந்து HTML தேவை. அதோட ஒரு பொடியை கிரியேட் பண்றதுக்கு உதவுது தான் இந்த HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்றேன். அதே மாதிரி அந்த பொடியை வந்து நீங்க வந்து அழகுபடுத்துறதுக்கு பயன்படுத்துறதா தான் இந்த CSS. இதுவும் வந்து ப்ராக்டிக்கலாகவே எங்களுக்கு வந்து படிக்கொள்ள செய்யலாம். அதோட எங்களுக்கு பிஹெச்பி என்ற ஒரு ப்ரோக்ராமிங், இது ஒரு பிஹெச்பி என்ற வந்து பெக்கன் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த பிஹெச்பியை வச்சு எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் 8ஆம் யூனிட்ல எஸ்கியூஎல் படிச்சிருக்கோம். எஸ்கியூஎல்ல வந்து நாங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணின டேட்டா பேஸை இந்த பிஹெச்பி என்கின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலம் எங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜை தாரது தான் இங்கே வெப் டெவலப்மெண்ட்ல செஞ்சுக்கிறாங்க. இல்லைங்களா? ஸோ HTML, CSS, PHP என்ற 3 விஷயங்கள் வந்து இங்கே நாங்கள் வந்து இந்த 10ஆம் யூனிட்ல வந்து பார்க்குறோம். அடுத்தவங்களோட 11ஆம் யூனிட், 11ஆம் யூனிட் வந்து என்னடா வந்து IoT. சரியா?
ஐஓடி சம்மந்தமாக பார்ப்போம். பொருட்களின் இணையம் என்று இப்போ பொதுவாக வந்து ஸ்மார்ட் ஹோம் எல்லாம் வந்து நீங்கள் பொது ஒரு இது எடுத்துக்கொண்டா வந்து எல்லாம் மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இந்த ஐஓடி என்ற பாடத்தில் படிக்கும். இதையும் வந்து நாங்கள் படிப்போம். அடுத்தது வந்து உங்களோட 12ஆம் யூனிட் ஐசிடி இன் பிஸ்னஸ், வணிகத்தில் தகவல் ஐசிடி வந்து எப்படி தொடர்பு படுகுக என்ற ஒரு விஷயம்தான் உங்களோட 12ஆம் யூனிட். அப்புறம் 13ஆம் யூனிட் வந்து உங்களுக்கு சாரி 12ஆம் யூனிட் வந்து என்னடா வந்து மொத்தம் 13 யூனிட் அன்னைக்கு ஏற்கனவே சொன்ன 11ஆம் யூனிட். 12ஆம் யூனிட் வந்து நியூ ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ஐசிடி, ஐசிடியில் உள்ள நியூ ட்ரெண்ட்ஸ், என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு. அதாவது இப்போ எல்லாரும் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும், நீங்களும் யூஸ் பண்ணுறதுக்கும் ChatGPT, ஜெமினி என்ற ஒவ்வொரு புதிய ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன். அப்படியான ஒவ்வொரு டெக்னாலஜிஸும் என்ன, இன்னும் வேற வேற என்ன புதிய புதிய விஷயங்கள் வந்து எங்களோட ஐசிடியோட சேர்ந்திக்கின்ற ஒரு சின்ன ஒரு யூனிட். இதெல்லாம் வந்து உங்களோட ஐஓடி, ஐசிடி இன் பிஸ்னஸ், நியூ ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ஐசிடி, அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன யூனிட். சரி, அதெல்லாம் வந்து எங்களுக்கு முடிக்கலாம். கடைசியா வந்து ஒரு ப்ரொஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு கொண்டு கொண்டாந்திக்கிறாங்க. இது பெருசா யாரும் செய்யறதில்ல. அப்படி எங்களுக்கு டைம் இல்லை, இந்த ப்ரொஜெக்டும் செய்யக்கூடிய மாதிரி பார்ப்போம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் விளங்கிக்கும். என்னென்ன பாடம் ஒவ்வொரு யூனிட் டைம் வந்து நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணினேன். லேசா மேலாள மர கொண்டு போறேன் நான். 1ஆம் யூனிட் வந்து ஐசிடி ஒன்னா யூனிட் என்னென்னா வந்து இன்ட்ரடக்ஷன் டு கான்செப்ட் ஆஃப் ஐசிடி, அப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் டு கணனியின் அறிமுகம், அப்புறம் தரவு பிரதிநிதித்துவம் என்று பார்த்தா, அப்புறம் வந்து இலக்கமுறை சுற்றுக்களின் அறிமுகம், அப்புறம் கணனி இயக்க முறைமை என்ற என்ன, அதில் என்னென்ன வாரது பார்த்தோம். அப்புறம் வந்து டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம், கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு பாடம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் படிக்கணும். ஐபி அட்ரஸ் என்ன, IPv4, IPv6 என்ன, உங்களுக்கு IPv4 உங்களுக்கு கல்குலேஷன் பண்ணுவார. அதே மாதிரி ஓஎஸ்ஐ மாதிரியம், TCP/IP மாதிரியம், என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், இதெல்லாம் வந்து நாங்கள் நெட்வொர்க்கிங்கில் பார்க்குறது. அடுத்தது வந்து 7ஆம் யூனிட் சிஸ்டம் டிசைன், முறைமை பகுப்பாய்வு. இதில் வந்து SDLC, இதில் நான் சொன்ன டயக்ராம்ஸ் வரேன். இந்த யூனிட்டே முக்கியமாக வந்து டயக்ராம்ஸோட சம்மந்தப்படுற ஒரு யூனிட் தான் இந்த 7ஆம் யூனிட் உங்களுக்கு. சரி, அதில் வந்து AD ஆக்டிவிட்டி டயக்ராம், DFT டயக்ராம், CD டயக்ராம், அப்படி டயக்ராம்களுக்கு இந்த ஒவ்வொரு டயக்ராமும் வந்து நீங்கள் வரைய தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு 8ஆம் யூனிட் டேட்டாபேஸில் வந்து ER டயக்ராம் வர, EER டயக்ராம் வர, அடுத்து SQL வர, இதில் படிக்கலாம். அதே மாதிரி சேல்ஸ் ஆட்கள் வந்து ஒரு விஷயம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் நார்மலைசேஷன். நான் இதில் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணி நீங்கள் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு சம்மரி வந்து தரத்துக்கு ஆட் பண்ணு. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு படியக்கொள்ள எல்லாம் டீட்டெயிலாக படிப்போம். அதே மாதிரி 9ஆம் யூனிட் வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் செய்யலாம். பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வச்சு வர, இதுவும் முக்கியமான ஒரு யூனிட். இதில் வந்து நீங்கள் பார்ட் 2ல பெரிய கேள்வி வர, ஸ்ட்ரக்சர்லேயும் வர, அதே மாதிரி பார்ட் 1லேயும் ஒரே எழுத்து கேள்வி வர. கட்டாயம் வந்து நீங்கள் இது வந்து நீங்கள் பார்ட் 2ல செய்யாட்டியும் பார்ட் 1ல செய்யறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் படிச்சுக்கணும். லேசி ஃபுல்லாக நாங்கள் ப்ராக்டிக்கலோட செய்யக்கொள்ள உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து வெப் டெவலப்மெண்ட் முக்கியமான ஒரு யூனிட், மிகவும் இலகுவான ஒரு யூனிட்டும் கூட. சரியா, HTML பேசிக் ஐடியா இல்லாட்டியும் ஒன்றிலிருந்து கிளியரா இன்ஷால்லா சொல்லித்தாரேன். HTML, CSS, PHP என்ற வந்து மிக மிக இலகுவான ஒரு யூனிட். அடுத்து வந்து IoT என்ற ஒரு சின்ன ஒரு யூனிட் உண்டு. ஒரு 2 கிளாஸ்ல வந்து எங்களுக்கு இந்த IoT என்ற யூனிட்டை முடிக்கலாம். அதே மாதிரி வந்து ICT இன் பிஸ்னஸ், வணிகத்தில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம், இதுவும் ஒரு 3 கிளாஸ்ல முடிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன யூனிட்ஸ். அதே மாதிரி நியூ ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ICT, இதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு யூனிட், ஒரு 2 கிளாஸ்ல எங்களுக்கு முடிக்கலாம். அவ்வளோதான் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ICT. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் யார் சரி கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யார் சரி டவுட் இருந்தால் கேட்கலாம். என்றா வந்து நான் ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு மூவ் பண்ணுவோமான்னு இருக்கிறேன். உங்களுக்கு என்னென்னா வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்தால் அடுத்த கிளாஸ்ல இருந்து டியூட் ப்ரொவைட் பண்ணி நான் படித்தரேன். இன்றைக்கு வந்து டியூட் ரெடி பண்ணல, அடுத்த கிளாஸ்லேருந்து டியூட் ரெடி பண்ணி ஒவ்வொரு யூனிட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணுற ஐடியா ஆக்கி, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு யூனிட் முடியவும் யூனிட் டெஸ்ட் வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் நாங்கள் ஷேர் பண்ணுறேன்.
யூனிட் டெஸ்ட் வைக்கிற யூனிட் டெஸ்ட் முடியவே அதுக்கான பாஸ் பேப்பரும் செய்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் இப்போ அந்த இப்போ ஒரு இப்போ தகவல் என்று படிக்கக்கொள்ள தகவலின் பெருமதி என்று படிக்கொள்ள அதுக்கு சம்பந்தமான ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி பாஸ் பேப்பர் கேள்வியை செய்தேன். தரவு வாழ்க்கை வட்டம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு பாஸ் பேப்பரோட சேர்ந்து தான் வந்து கிளாஸை வந்து நாங்கள் கண்டினியூ பண்றோம். ஹலோ சார், கிளாஸ் டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டுக்கிற விலங்கல்ல கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்டா மைக் ஆன் பண்ணி பேசுங்க, கேட்க சொன்னில்ல. கிளாஸ் டீட்டெயில்ண்டா ஐசிடி பாடம் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறது தான் ஐடியா. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு டியூட் ப்ரொவைட் பண்ணி டெய்லி சார்ஜையும் சேர்த்து டியூட்ல வந்து இப்போ ஒரு டியூட்ல வந்து கேள்வி ஒன்று இருந்தால் அந்த கேள்விக்கான விதையை நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமுக்கு உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். நான் எல்லாமே வந்து டியூட்ல நோட்ஸோட சில இடங்கள்ல கேள்வி தரலாம். இப்போ அந்த கேள்விக்கான விடையை நான் சொல்ல உங்களுக்கு எழுதலாம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு யூனிட் முடியவும் வந்து நாங்கள் யூனிட் டெஸ்ட்டும் செய்வோம். கிளாஸ் C7 செகண்ட் வீக் டெஸ்ட் இது வந்து நான் எங்களோட அட்மிட்டை தான் கழிச்சு செல்லணும். நீங்க வந்து இந்த கிளாஸ் முடிய நீங்க ஹெட் ஆகிக்கிற குரூப்ல வந்து அட்மின் வந்து இருப்பாரு, அவரு நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தருவாங்கல்ல. சல்மாலா பேர். ஓகே, ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் இருப்போம். உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் என்னடா வந்து பர்சன்டேஜை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் கன்செப்ட்ஸ் ஆஃப் ஐசிடி ஏன்னா ஐசிடியோட கன்செப்ட் என்ன நாங்கள் என்னன்னு பார்ப்போம். சரியா? ஐசிடியின் அடிப்படை எண்ணக்கரு. ஸ்கிரீன் விளங்குறோ சரியா? ஐசிடியில அடிப்படை எண்ணக்கரு. நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து டியூட் ப்ரொவைட் பண்றேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுற்றி டியூட் ப்ரொவைட் பண்ண கிடைக்கல, சுற்றி நார்மலா சுற்றி கொடுத்து வரேன். ஐசிடியின் அடிப்படை எண்ணக்கரு. அடிப்படை இதான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸுக்கும் கணக்கெடுக்க வேண்டாம். சரியா? ஐசிடியின் அடிப்படை என்ன கரு. நீங்க எல்லாரும் வந்து நான் நினைக்கிற மாதிரிக்கு ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நினைக்கிறேன் எல்லாரும் இந்த யூனிட் படிச்சிக்கும். ஏன்னா ஐசிடியோட அடிப்படை என்ன கரு என்ற ஒரு யூனிட் படிச்சிருக்கு. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் என்ன கரு என்று. சரியா? இந்த யூனிட்ல என்ன படிச்சிருக்கு ஒன்னாவே எப்பக்கும் வந்து ஐசிடி எடுத்துக்கோன்னா தரவு என்றால் என்ன, தகவல் என்றால் என்ன அப்படித்தான் கேட்கிறாங்கன்னா. சரியா? தரவு. சரியா? தரவு என்றால் என்ன. அதே மாதிரி தகவல். தகவல் என்றால் என்ன, இதுதான் வந்து ஐசிடில வந்து முக்கியமா தேவை. சோ நாங்க இன்றைக்கு பார்ப்போம் தரவு என்றால் என்ன என்று பார்ப்போம். சரியா? உங்களுக்கு வேணுமெண்டா போர்ட்லயும் எழுதலாம். தரவு எழுதுறது கஷ்டம். சரி, தரவு என்றா என்ன? தார்சரி ஐடியா தரவு என்றா என்ன என்று. தரவு என்றால் என்ன?
படிச்சிருப்பீங்க தானே ஸ்கூல் போறாக்கண்டா நான் நினைக்கிற மாதிரி இப்போ எங்களோட ஸ்கூல்ல எல்லாம் வந்து கன்செப்ட் ஆஃப் ஐசிடி முடிஞ்சு அப்புறம் வந்து ஐசிடி என்ன கரு முடிஞ்சு அதாவது வந்து ஐசிடி என்ன கரு முடிஞ்சு ஐசிடி கணினியின் அறிமுகம் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அந்த யூனிட் முடிஞ்சு அப்புறம் டேட்டா ரீப்ரசன்டேஷன் தரவு பிரதிநிதித்துவம் 3ஆம் யூனிட் முடிஞ்சு எல்லாம் பாஸ் பேப்பரும் செஞ்சுக்கிறோம். பாஸ் பேப்பரும் செஞ்சு 4ஆம் யூனிட் லாஜிக் கேட்ஸ் பேத்துக்கொண்டு இருக்கு. ஸோ நான் நினைக்கிற மாதிரி உங்களோட ஸ்கூல்லையும் வந்து இப்போ குறைஞ்சது ஒரு 2 யூனிட் சரி முடிஞ்சிக்குமென்னு நினைக்கிறேன். முடிஞ்சாலும் பரவாயில்லை, நாங்கள் வந்து இதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே கண்டினியூ பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சார்ஜ் வந்து அடிச்சுட்டோம். இது அப்படி அடிச்சுட்டு ஸோ நாங்கள் தரவு என்றால் என்னன்னு பார்ப்போமா. தரவு என்றால் என்னண்டா வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு வெளியீடு ஒன்று வேணும். ஏதாச்சும் ஒரு செயல் ஒன்று செய்யணும். உதாரணமா வந்து நீங்க வந்து ஒரு என்ன ஒரு கட்டுரை வந்து எழுத போறோம். இப்ப அந்த கட்டுரையை வந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை சரியா? ஒரு பென்சில் தேவை, ஒரு பேனை தேவை, ஒரு கொப்பி தேவை. அதே மாதிரி விஷயங்கள் தேவைன்னா அதே மாதிரி விஷயங்களை தான் வந்து நாங்கள் ஒரு வெளியீட்டை பெற்றுக்கொள்வதற்காக உள்ளிடக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் செல்லு என்னண்டா வந்து தரவென்று செல்றேன். உதாரணமா சொல்ல போனா செயன்முறைப்படுத்தி ஒரு தகவலை பெறுவதற்காக செயன்முறைப்படுத்தி ஒரு தகவலை பெறுவதற்காக கணினியினுள் உள்ளீடு செய்யப்படுகின்ற எண்கள், எழுத்துக்கள், குறியீடுகள், ஒலி மற்றும் ஒலி மூலக்காரணிகள் தரவு ஆகும். இப்ப நீங்க வந்து கணினில வந்து ஒரு பேப்பர் ஒன்று டைப் பண்ண போறீங்களே, அந்த பேப்பரை டைப் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க கீபோர்ட் யூஸ் பண்ற கீபோர்ட்ல எழுத்துக்கள் தேவை. அதே மாதிரி வேற ஷேப்ஸ் யூஸ் பண்ற. அதே மாதிரி ஒரு வெளியீடை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வெளியீடை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க வந்து உள்ளிடக்கூடிய விஷயங்களுக்கு தான் நாங்க சொல்லுற தரவுன்னு சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்ப தரவு என்றால் என்னன்னு கேட்டு வந்தா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலும் செயன்முறைப்படுத்தி ஒரு தகவலை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு தகவல் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொசஸ் பண்ணி நீங்க பெற்றுக்கொள்வதற்காக கணனிக்குள்ள கணனியினுள் உள்ளீடு செய்யப்படுகின்ற எண்களாய்க்கலும் எழுத்துக்களாய்க்கலும் சரியா எண்களா ஐக்கியலும் அது வந்து ஒரு எழுத்தா ஐக்கியலும் இல்லாட்டி ஒரு குறியீடா ஐக்கியலும் இல்லாட்டி ஒலி 2 வகையான ஒலியாகவும் ஐக்கியலும். ஒவ்வொரு ஒலியும் மூலம் நீங்க இதே மாதிரி எழுத்துக்கள் குறியீடுகளை ஒன்ற உள்ளீடு செய்து அதை முறைவழிப்படுத்தி ஒரு தகவல் எடுக்கிறண்டா வந்து அந்த தகவலுக்கு எடுக்க உதவுறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உள்ளீடு செஞ்சீங்க தானே. அது ஒவ்வொன்றும் தான் வந்து தரவு. ஓகே, இப்ப தர வேண்டாம் உங்களுக்கு விளங்கப்படுத்துது. இப்ப என்ன கேள்வி வந்து இருக்கு, ஒவ்வொரு தரவும் வந்து முறைவழிப்படுத்தப்பட்டிருக்குமா தரவு வந்து முறைவழிப்படுத்தப்பட்டிருக்காதான்னு கேள்வி வரும். எப்போதும் வந்து தரவு வந்து முறைவழிப்படுத்தப்பட்டிருக்காது. அந்த தரவு வந்து கொஞ்சம் தரவுகளின் கூட்டம் வந்து முறைவழிப்படுத்தப்பட்டிருந்தால் அது எதா மாறும், தகவலாக மாறும். ஓகேயா? சரி, அடுத்து நாங்க இங்க பார்க்க போறது வந்து தரவு வாழ்க்கை வட்டம். எழுதி காட்டுறேன். தரவு தரவுண்டு எடுத்துக்கொண்டா அந்த தரவுக்கு வந்து வாழ்க்கை தரவு வாழ்க்கை வட்டம்.
சரியா? தரவு வாழ்க்கை வட்டம் என்ற ஒரு விஷயம் விளங்காது. தரவு வாழ்க்கை வட்டம் இல்ல, தரவு ஒன்று எடுத்துக்கொண்டா அந்த தரவுக்கு ஒரு வாழ்க்கை வட்டம் உண்டு இருக்கும். சரியா? தகவலை உருவாக்க தரவு வாழ்க்கை வட்டமானது பின்வரும் 3 சுழற்சி கட்டங்களை கொண்டுள்ளது. ஒரு தகவல் ஒன்றை உருவாக்குவதற்கு சரியா தரவு வந்து எத்தனை கட்டங்களை கொண்டிருக்கிறண்டா 3 கட்டங்களை கொண்டுள்ளது. அதுல ஒவ்வொன்றும் என்னன்னு பார்ப்போம். ஒன்னா எடுத்துக்கொண்டா தரவு வாழ்க்கை வட்டத்துல ஒன்னாவது கட்டம் தான் தரவு உருவாக்கம். தரவு உருவாக்கம் தரவு உருவாக்கம் என்று சொல்றது. சரியா? அதாவது தரவு உருவாக்கம் என்றா என்னன்னு பார்ப்போம். சரியா? தரவு உருவாக்கம் என்னன்னு பார்ப்போம். அடுத்து ரெண்டாவது கட்டத்துக்கும் ரெண்டாவது கட்டம் தான் தரவு முகாமை. தரவு முகாமை தரவு முகாமை தரவு வாழ்க்கை வட்டத்துல மூணாவது கட்டம் என்னென்றா தரவு பயனற்ற தரவு நீக்கம். பயனற்ற தரவு நீக்கம். சரியா? பயனற்ற தரவு நீக்கம். இதுதான் தரவு வாழ்க்கை வட்டத்துல முக்கியமான 3 கட்டங்கள். இது ஒவ்வொன்றும் என்னன்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சரியா? ஒன்னாவது தரவு உருவாக்கம், ரெண்டாவது சரியா ஒன்னாவது தரவு உருவாக்கம், ரெண்டாவது தரவு முகாமை, மூணாவது பயனற்ற தரவு நீக்கம். சரியா? ஒரு தரவு வாழ்க்கை வட்டத்தை எடுத்துக்கொண்டா தரவு வாழ்க்கை வட்டத்தின் கீழே இது 3 விஷயங்கள். ஒன்னாவது தரவு உருவாக்கம், ரெண்டாவது தரவு முகாமை, மூணாவது பயனற்ற தரவு நீக்கம். தரவு உருவாக்கம் என்றால் என்ன? நாங்க ஏற்கனவே தரவு என்றால் என்ன என்று படிக்க கொள்ள நாங்க என்னென்று பார்த்தோம்? செயன்முறைப்படுத்தி ஒரு தகவலை பெற்றுக்கொள்வதற்காக கணனியில் உள்ளீடு செய்யக்கூடிய எண்கள், எழுத்துக்கள், ஒளி, படம், குறியீடுகள் என்று பார்த்தோம். இல்லைன்னா ஒரு வெளியீடை பெற்றுக்கொள்வதற்காக கணனிக்கு நாங்கள் உள்ளீடு செய்யக்கூடிய எண்கள், படங்கள், குறியீடுகள் தான் தரவு என்று பார்த்தோம். அவ்வாறான தரவுகளை நாங்க ஒரு வாழ்க்கை வட்டமா பார்க்கிறோம். அந்த தரவு வாழ்க்கை வட்டத்துல முதலாவது கட்டம் தான் தரவு உருவாக்கம். தரவு உருவாக்கம் என்றால் என்ன? தரவு உருவாக்கம் என்றால் நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. தரவானது சேகரிக்கப்பட்டு கணனி முறைமையில் அனுப்பப்படும் செயற்பாடு இதுவாகும். அதாவது ஒரு ப்ரொசஸ் ஒன்று நடக்கணுமெண்டா, ஒரு செயல்முறை நடக்கணுமெண்டா, சரியா? இப்ப தரவு நாங்க சேகரிக்கணும். ஏன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு ஜூஸ் ஒன்று போடணுமெண்டா இந்த ஜூஸுக்கு தேவையான சீனி, தண்ணி, வேற ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு சேகரிக்கணும் இல்லைன்னா. இப்ப அந்த சேகரிச்சாதான் அதை எங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு முறை வழிப்படுத்தி எங்களுக்கு ஒரு ஜூஸா கிடைக்கிற ஒரு ஜூஸை நீங்க தகவலாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தகவலை உருவாக்கத்துக்கு முன்னுக்கு, முறை வழிப்படுத்துறதுக்கு முன்னுக்கு இந்த தரவு சேகரிக்கப்படும் இல்லைன்னா. தரவுகளை சேகரிக்கிறதுக்கு தான் நாங்க சொல்ற தரவு உருவாக்கம் என்று சொல்றோம். உங்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி தரவு வாழ்க்கை வட்டத்துல தரவு உருவாக்கம் என்ற என்னண்டு விளங்கிக்கும். தரவானது சேகரிக்கப்பட்டு கணனி முறைமையினுள் அனுப்பப்படும் செயற்பாடு இதுவாகும். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு டியூட் தரேன். ஸோ பயப்படவானவா, அப்போ உங்களுக்கு மறக்காது. தரவு வாழ்க்கை வட்டத்துல ரெண்டாவது கட்டம் தான் தரவு முகாமை. தரவு இப்ப நாங்க இப்ப தரவு சேகரிச்சு எடுத்துட்டோம். இப்ப எங்களோட கையில தரவு சேகரிக்கப்பட்டு தரவு இப்ப நாங்க என்ன செய்யணும்? முகாமை பண்ணணும். தரவுகளை தேக்கி வைத்தல், பாதுகாத்தல் மற்றும் தேவை ஏற்படும் போது பெற்றுக்கொள்ளல். தரவு முகாமை இப்ப கலெக்ட் பண்ணின தரவுகளை நீங்க சேர்த்து வைக்கணும். தரவுகளை தேக்கி வைத்தல், அதை பாதுகாத்தல் மற்றும் தேவை ஏற்படும் போது பெற்றுக்கொள்ளல்.
இப்ப சேகரிக்கப்பட்ட தரவுகள், உருவாக்கப்பட்ட தரவுகளை வந்து நீங்க தேக்கி வைக்கிறதும் அதை பாதுகாக்கிறதும் தேவை ஏற்படும் போது பெற்றுக்கொள்வதும் தான் தரவு முகாமை கீழ வார. சரியா? அடுத்து நாம பார்ப்போம் பயனற்ற தரவு நீக்கம். இப்ப நீங்க சேகரித்து வச்ச தரவு வந்து இனிமேல் தேவையில்ல. சரியா? அதாவது வந்து இந்த தரவுல வந்து ஒரு பயனும் இல்லை என்று நீங்க கருதும் போது அதை உங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களோட கணனிலிருந்து அதை நீக்கலாம். விளையினா அதுதான் நாங்க சொல்றோம் பயனற்ற தரவு நீக்கம் என்று சொல்றோம். ஸோ அதுக்கு எப்படி உங்களுக்கு வரையறை கொடுக்கலாம்டா, தரவுகள் காலாவதியாகும் போது அல்லது அவை இனி தேவையில்லை எனப்படும் போது அவற்றை கணனி முறைமையிலிருந்து நீக்குதல் தான் பயனற்ற தரவு நீக்கம் என்று சொல்றோம். ஸோ இது வரைக்கும் நாங்க என்னென்று பார்த்தோம்டா வந்து கன்செப்ட்ஸ் ஆஃப் ஐசிடியில தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் எண்ணக்கரு என்ற பாடத்திற்கு கீழே முதலாவது பார்த்த தரவு. தரவு என்றால் என்ன? தரவு என்றால் எங்களுக்கு என்னென்று செல்லும் என்றால் வந்து செயன்முறைப்படுத்தி ஒரு தகவலை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஒரு கணினி முறைமைக்குள்ள உள்ளீடு செய்யக்கூடிய எண்கள், எழுத்துக்கள், குறியீடுகள், ஒளி மற்றும் படங்களே தரவு ஆகும் என்று உங்களுக்கு சொல்லலாம். அது பிறகு நாங்கள் பார்த்தோம்னா ஒரு தரவுட வாழ்க்கை வட்டம். ஒரு தரவு வாழ்க்கை வட்டமானது 3 கட்டங்களை கொண்டுள்ளது. ஒன்னாவது தரவு உருவாக்கம், இரண்டாவது தரவு முகாமை, மூணாவது பயனற்ற தரவு நீக்கம். ஓகேயா? தரவு உருவாக்கம் என்றா என்னென்றா வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெளியீட்டை பெற்றுக்கொள்வதற்காக தரவுகளை வந்து நாங்கள் சேகரித்து எடுக்கிறோம். சரிங்களா? அதாவது ஒரு முறை வெளிப்படுத்துவதற்காக தரவுகளை சேகரித்தளித்தனாக தரவு உருவாக்கம் என்று. தரவு முகாமை என்றால் அவ்வாறு சேகரிக்கப்பட்ட தரவுகளை வந்து நாங்க என்ன செய்யணும்டா வந்து சேவ் பண்ணி வைக்கணும், அதை தேக்கி வைக்கணும். அதே மாதிரி வந்து அந்த தரவுகளை வந்து பாதுகாக்கணும். பாதுகாப்பு மட்டும் போதுமா? இந்த பாதுகாத்த தரவுகளை வந்து நாங்க தேவைகள் ஏற்படும் போது திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடியதா வைக்கணும். அவ்வாறான தேக்கி வைத்தல், பாதுகாத்தல், தேவை ஏற்படும் போது திரும்ப பெற்றுக்கொள், அவ்வாறான செயற்பாடுகளை தான் நாங்க தரவு முகாமை என்று சொல்றோம். ஓகேயா? இந்த 3வது கட்டம் தான் பயனற்ற தரவு நீக்கம். இப்ப நீங்க சேர்த்து வச்ச தரவு வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து என்ன யூஸ் இல்லைன்னு நீங்க நினைக்கல, அதை வந்து நீங்க வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து டிலீட் பண்ற, இல்லாம இருக்கிற, அதுக்கு தான் சொல்றேன் பயனற்ற தரவு நீக்கம்னு சொல்றேன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இப்ப இந்த தரவு வாழ்க்கை வட்டம் என்றா என்ன அடு விளங்கிக்கும். இனிமேல் தரவு என்றாலும் மறக்காது, தரவு வாழ்க்கை வட்டத்துல 3 கட்டங்களும் மறக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்ப நாங்க அடுத்த ஸ்டெப் வைப்போம். தரவுகள் வந்து என்னென்ன வடிவத்தில் இருக்குன்னு பார்ப்போம். சரியா? தரவுகளின் வடிவங்கள். வடிவம். சரியா? தரவுகளின் வடிவங்கள். தரவு ஒன்று எடுத்துக்கொண்டா வந்து தரவு வந்து என்னென்ன வடிவங்கள் இருக்கு. லேசி தரவுகளின் வடிவங்கள் எடுத்துக்கொண்டா ஒன்னாவது வடிவம் என்ன? பாட வடிவில், அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட். அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா A to Z, ஆனால் இந்த ஆவண்ணா அயன்னல் இருந்து அயன்னா ஆயன்ன அப்படி அதுக்குத்தான் சொல்லி நாங்க பாட வடிவில் சொல்றோம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும். சரியா? அதாவது சரியா, ஒன்னா வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும். அடுத்தது வந்து இலக்க வடிவில், நம்பர் 0 to 9. சரியா? நம்ப வடிவில் இருக்கும். இலக்க வடிவில் இருக்கும். 3 எடுத்துக்கொண்டா குறியீட்டு வடிவில் இருக்கும். ஏன்னா சிம்போல்ஸ் குறியீட்டு வடிவில் இருக்கும். அதே மாதிரி 4வது எடுத்துக்கொண்டா கட்புல வடிவில், அதே மாதிரி செவிப்புல வடிவில். சரியா? விசுவல்ஸ் அப்படி கட்புல வடிவில் எல்லாம் இருக்கும். தரவுகளின் வடிவங்கள் எடுத்துக்கொண்டா ஒன்னாவது செல்லாம் டெக்ஸ்ட் பாட வடிவில், அதே மாதிரி இலக்க வடிவில், குறியீடு வடிவில், கட்புல வழி கண்ணு தெரியக்கூடிய தரவுகள், அதாவது வந்து இமேஜஸ் செல்லலாம், நீங்க பார்க்கக்கூடிய வீடியோஸ், அதெல்லாம் வந்து கட்புல வடிவில் வர. அதே மாதிரி செவிப்புல வடிவில் என்ற கொள்ள வந்து உங்களுக்கு செல்ல உங்களுக்கு சவுண்ட்ஸ். சரியா? ஒரு வீடியோல வந்து ஒரு சவுண்ட் கேட்டா வந்து அது வந்து ஒரு கட்புல வடிவில் கிடைக்கக்கூடிய தரவு வடிவங்கள். ஸோ தரவு வடிவங்கள் வந்து லேசான ஒரு தொகுப்பு.
அடுத்த பக்கம் தரவுகளின் பண்புகள். தரவுகளின் பண்புகள் என்னன்னு பார்ப்போம். ஒரு தரவை எடுத்துக்கொண்டா அந்த தரவுக்கு என்னென்ன பண்புகள் ஈக்கணும் என்றும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுவும் கேள்வி வரலாம். சரியா? தரவுகள் எடுத்துக்கொண்ட என்னென்ன பண்பு என்றால் அவை தனித்தவையாக காணப்படும். எப்போதும் தரவுகள் தனித்தவையாக காணப்படும். ஒவ்வொன்று சேர்ந்து காணப்படாது. தரவுகள் தனித்தவையாக காணப்படும். தரவுகள் செயன்முறை முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காது. அவ்வாறு தரவு செயல்முறைப்படுத்தப்பட்டிருந்தால் தகவலாக மாறும். ஸோ தரவுகள் எப்பொழுதும் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காது. அடுத்து தரவுகளை தனியாக நாங்கள் அணுகும் போது அது அர்த்தம் அற்றதாக காணப்படும். அர்த்தமுள்ள ஒரு தரவு அர்த்தம் உள்ளதாக இருந்தால் தகவல் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே இது அர்த்தமற்றதாக. ஸோ தரவு அர்த்தமற்றதாக காணப்படும். ஒழுங்கமைக்கப்பட்டிருக்காது. சரியா? தரவுகளின் மூலம் எங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. சரியா? இந்த குறைஞ்சது ஒரு 5 பண்புகள் சரி நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு இதுல டைப் பண்ணி கொண்டிருக்கல. உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல டியூட் ப்ரொவைட் பண்ண போல இதெல்லாம் அழகா வரும். இல்லாட்டி உங்களுக்கு நான் எழுத சரி சொல்றேன். ஓகேயா? தரவுகளின் பண்புகள் எடுத்தா ஒன்னா தனித்தவையாக காணப்படும். அர்த்தமற்றவை, ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்காது. தரவுகளின் மூலம் எங்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியாது. அவ்வாறு ஒரு தரவு தீர்மானம் எடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை நாங்க தரவென்று சொல்றோம்ல, அது தகவலாக மாறும். தரவுகள் மூலம் தீர்மானம் எடுக்க முடியாது. முக்கியமா தரவுகள் செயன்முறைப்படுத்தப்பட்டிருக்காது. சரிங்களா? அப்ப மறுக சொல்றேன். தரவுகளின் பண்புகள் எடுத்துக்கொண்டா அர்த்தமற்றதாக காணப்படும். செயன்முறைப்படுத்தப்பட்டிருக்காது. எங்களுக்கு தரவுகளின் மூலம் தீர்மானம் எடுக்க முடியாது. ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்காது. அடுத்து தனித்தவையாக காணப்படும். ஓகே. எங்களுக்கு இப்ப அடுத்து நாகும் தரவிட வகைகள். தரவின் வகைகள். தரவின் வகைகள் என்னென்ன தரவோட வகைகள்? தரவு எங்களுக்கு எத்தனை வகையா பிரிக்கலாம்னு பார்ப்போம். தரவு வகைகள் எங்களுக்கு தரவை 2 வகையாக பிரிக்கலாம். இல்லைங்களா? தரவு எங்களுக்கு 2 வகையாக பிரிக்கலாம். தரவை எங்களுக்கு 2 வகையாக எங்களுக்கு தரவை பிரிக்கலாம். சரியா? 1வது வகை தான் அளவு சார்ந்த தரவுன்னு சொல்றேன். அளவு சார்ந்த தரவு. அளவு சார்ந்த தரவும் அடுத்து பண்பு சார்ந்த தரவு. லேசி தரவை எங்களுக்கு 2ஆ பிரிக்கலாம். ஒன்று அளவு சார்ந்த தரவும், அடுத்தது பண்பு சார்ந்த தரவு. சரியா? அளவு சார்ந்ததுக்கு எங்களுக்கு செல்ல எலிமெண்ட் குவான்டிட்டி டேட்டா. குவான்டிட்டி வைஸ். அடுத்தது சொல்லலாம் குவாலிட்டி வைஸ். பண்பு சார்ந்த டேட்டா. சரியா? அளவுக்கு நாங்க சொல்றது குவான்டிட்டி வைஸ். அடுத்ததே மாதிரி பண்பு சார்ந்த டேட்டாவுக்கு செல்ல குவாலிட்டி வைஸ். இப்போ அளவு சார்ந்த டேட்டா நீங்க ஒரு அளவை அடிப்படையாக கொண்டு செல்லக்கூடிய தரவுகளுக்கு நாங்க செல்ல குவான்டிட்டி டேட்டா. அளவு சார்ந்த தரவுகள். அதாவது வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, எத்தனை பேர் வகுப்புலைக்கு, வேற அதே மாதிரி அளவு சேர்ந்த டேட்டாக்கு நீங்க ஒரு மெஸ் பாடத்துல எடுத்த புள்ளி, வேற பொருள் ஒன்றின் விலை. நீங்க ஒரு குவான்டிட்டியை வச்சு, ஒரு அளவை வச்சு ஒரு
தரவை வகைப்படுத்துவதற்கு தான் நான் சொல்லி அளவு சார்ந்த தரவு. அதே வந்து பண்பு சார்ந்த தரவுண்டா ஒரு கலரை வச்சு நிறம், சுவை, அதே மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க இதாக்குறதுக்கு தான் நாங்க சொல்ற பண்பு சார்ந்த டேட்டா. பண்புகள் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய தரவுகள் தான் பண்பு சார்ந்த டேட்டா. இவற்றை எண்ணிக்கையின் அடிப்படையில் முன்வைக்க முடியாது. பண்பு சார்ந்த டேட்டாவை வந்து எங்களுக்கு வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் முன்வைக்க முடியாது. உதாரணமா எடுத்துக்கொண்டா ஒரு ஒன்று ஒரு சாமான் நிறமாய்க்கலாம், மனம், சுவை, குணம், நன்மதிப்பு, அதே மாதிரி விஷயங்களை வந்து எங்களுக்கு இந்த பண்பு சார்ந்த டேட்டாக்குள்ள கொண்டு வரலாம். அளவு சார்ந்த டேட்டாண்டா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு பொருளின் விலை, இல்லாட்டி இப்போ ஒரு கோப்பி ஒன்று எடுக்க போனா அந்த கோப்பியில எத்தனை பேஜஸ், ஐசிடி பாடத்துல எடுத்த நீங்க புள்ளிகள், அதே மாதிரி இன்றைய மழை வீழ்ச்சியோட எண்ணிக்கை, அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு எண்ணிக்கை அடிப்படையிலான தரவுகளுக்கு தான் நான் சொல்ல அளவு சார்ந்த தரவுகள் என்று சொல்றேன். எங்களுக்கு வந்து இன்னும் என்ன செய்யலுமெண்டா வந்து இந்த குவான்டிட்டியை வந்து இன்னும் ரெண்டா பிரிக்கலாம். சரியா? குவான்டிட்டி அளவு சார்ந்த தரவை வந்து இன்னும் ரெண்டுగా பிரிக்கலாம். என்னண்டா வந்து தனித்தரவும் தொடர்தரவுன்னு பிரிக்கலாம். தனித்தரவு டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்ற தனித்தரவும், அடுத்தது வந்து தொடர்தரவு என்று ரெண்டா பிரிக்கலாம். தொடர் தனித்தரவுக்கு நாங்க சொல்ற டிஸ்கிரீட், அடுத்து தொடர் தரவுக்கு செல்ல வந்து கண்டினியூஸ் டேட்டா அண்டு. ஓகேயா? நான் பேசுற விளங்குதோ சரியா? ஓகே, விளங்குது. இப்ப தனித்தர வேண்டாம். இப்ப நான் பார்த்த தரவோட வகைகள் எடுத்துக்கொண்டா தரவு வகைகள் ரெண்டு வகை உண்டு. அளவு சார்ந்தது, அடுத்து பண்பு சார்ந்தது பார்த்தேன். இப்ப அளவு சார்ந்த எங்களுக்கு தெரியும். நாங்கள் அளவு சார்ந்த கீழே பார்த்த ஒருத்தட உயரத்தை பார்க்கறது. உதாரணம் சொல்லலாம், அம்மலின் உயரம் 150 சென்டிமீட்டர். அதே மாதிரி சொல்லலாம் சீனியர்களோட விலை 250 ரூபாய். அது அளவோட சம்பந்தப்படுத்துவார எண்ணிக்கையின் அடிப்படையில சம்பந்தப்படுத்துவார தரவுகளை நாங்கள் சொல்ல அளவு அடிப்படையிலான தரவு. அந்த அளவு அடிப்படையிலான தர வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தனித்தர வேண்டும், தொடர் தர வேண்டும். இப்ப தனித்தர வேண்டும் என்னண்டா வந்து அதாவது வந்து தனித்தரவு வந்து எப்பக்கும் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு தனித்துவமான வெளிவை கொண்டிருக்கும். சரியா? உதாரணமா வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 25. சரி, அதாவது வந்து எங்களுக்கு வந்து பின்ன அடிப்படையில செல்லலாம். இப்ப எங்களுக்கு செல்லலுமா வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 25.5 என்று செல்லலுமா? செய்யலாம். சரியா? ஒரு தனி தனிமையான அளவுல, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுல செல்லக்கூடிய தரவுகளை தான் சில தனித்தர வேண்டி. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் செல்லும் ஒரு நம்பர் ஆஃப் கார்ஸ் ஒரு பார்க்கிங்ல உள்ள கார்களின் எண்ணிக்கை ஒரு பின்னம் அடிப்படை, அதாவது தச அடிப்படையில் எங்களுக்கு வந்து கார்டு எண்ணிக்கை செல்லுமா? ஏல ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுல செல்லக்கூடிய ஒரு தரவுகளுக்கு நாங்கள் தனித்தர வேண்டும். அதே தொடர் தர வேண்டாம், ஒரு வீச்சில செல்லுது. இப்போ தொடர் தர உதாரணம் செல்லும் ஒரு மாணவனின் உயரம் வந்து 155.65. ஒரு 150 இருந்து 160க்குள்ள இக்கலும். அப்ப அது தசக்கணக்குள்ள எல்லாம் வர. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் செல்லும் ஒத்தட பாரம், ஒரு மாணவனின் வெயிட் எவ்வளவு? ஒரு 175 இருந்து 80 கிலோக்குள்ள இருக்கும். அதே மாதிரி இன்றைய டெம்பரேச்சர் வெப்பம் எவ்வளவு? 36.7 பாகை. அதே மாதிரி ஒரு தசக்கணக்குல இல்லாட்டி பின்னக்கணக்குல செல்லக்கூடிய தரவுகளுக்கு நாங்கள் சொல்லுக தொடர் தரவுன்னு சொல்லுக. இப்படி பின்னத்துல செல்ல இல்லாம குறிப்பிட்டு சரியான எண்ணிக்கையா செல்லுக. இந்த வகுப்புல 25 மாணவர்கள் தான் நீக்கி, இந்த பார்க்ல 25 கார் 100 கார் தான் நீக்கி, இந்த செல்ஃப் எடுத்துக்கொண்டு இந்த செல்ஃப்ல வந்து சரியா 50 புக்கிக்கு 50.2 புக்கிக்குன்னு செல்லலுமா? ஏலா. ஸோ அப்படி சரியான எண்ணிக்கையில செல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்ல தனித்தர வந்து செல்ற. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு படித்த தரவு பற்றி ஃபுல்லா படிச்சுக்கு தர வேண்டாம் என்னண்டு ஃபர்ஸ்ட் பார்த்த தரவு என்றால் என்னன்னு பார்த்த. தரவு என்றால் என்னண்டா வந்து செயல்முறைப்படுத்தி ஒரு தகவலை பெற்றுக்கொள்வதற்காக
நாங்கள் கணனில உள்ளீடு செய்யக்கூடிய எண்கள், எழுத்துக்கள், குறியீடுகள், ஒளி மற்றும் ஒளி என்பனவே தரவு ஆகும். ஒரு ஒரு வெளியீடு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக கணனிக்கு உள்ளிடக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் சொல்லுக தரவு என்று சொல்லுக. அதுபோல் அந்த தரவோட வாழ்க்கை வட்டத்தை பார்த்த தரவு வாழ்க்கை வட்டம் 3 சுழற்சி கட்டங்களை கொண்டுள்ளது. ஒன்றாவது தரவு உருவாக்கம், இரண்டாவது தரவு முகாமை, மூணாவது பயனற்ற தரவு நீக்கம். தரவு உருவாக்கம் என்ற என்னென்றா எங்களுக்கு ஒரு முறை வெளிப்படுத்துவதற்கான தேவையான தரவுகளை நாங்கள் சேகரித்தலுக்கு தான் தரவு உருவாக்கம் சொல்லுக. தரவு முகாமை என்றால் அவ்வாறு சேகரிக்கப்பட்ட தரவுகளை நாங்கள் தேக்கி வைத்தல், பாதுகாத்தல் மற்றும் தேவை ஏற்படும் போது மீண்டும் பெற்றுக்கொள்ளல். அந்த 3 விஷயங்களையும் செய்த தரவு முகாமை. அப்படி அந்த நாங்க சேகரித்து வச்ச தரவு எங்களுக்கு இனி தேவையில்லை அல்லது இதோட எக்ஸ்பைர் ஆயிட்டு காலாவதி ஆயிட்டு இல்லாட்டி தரவின் தேவையில்லை என்று ஏற்படும் போது அதை எங்களோட சிஸ்டத்திலிருந்து கம்ப்யூட்டர் இருந்து நீக்கிறதுக்கு தர சொல்லி பயனற்ற தரவு நீக்கம்னு சொல்றோம். விளங்கிக்கும். ஸோ தரவு வாழ்க்கை வட்டம் 3 கட்டங்களை கொண்டது. தரவு உருவாக்கம், தரவு முகாமை, பயனற்ற தரவு நீக்கம். அப்புறம் நாங்கள் தரவின் வடிவங்கள் பார்த்த தரவின் வடிவங்கள் எடுத்துக்கொண்டா பாட வடிவிலையும் பாட வடிவம் டெக்ஸ்ட் ஃபார்மேட், அதாவது ஏபிசி இல்லாட்டி ஆவண்ணா அதுதான் சொல்ல பாட வடிவம் டெக்ஸ்ட் ஃபார்மேட் சொல்ல. நம்பர் வடி இலக்க வடிவத்திற்கும் இலக்க வடிவம் என்றா 0, 1, 2, 3, 4 அது வரப்போகும். சிம்பிள் குறியீடு வடிவல் என்றால் உங்களுக்கு தெரியும் ஹேஷ் சிக்னல், சிம்போல், ஹேஷ் சிம்போல், சரியா $மார்க் சிம்போல் அதே மாதிரி வடிவிலிக்கும். அதே மாதிரி கட்புல வடிவில் உங்களுக்கு ஒரு இமேஜா ஒரு தரவிக்கும், சரி ஒரு வீடியோவா ஒரு தரவிக்கும். அதே மாதிரி செவிப்புல வடிவிலையும் தரவிருக்கலாம். அதுக்கு உதாரணம் சவுண்ட்ஸ், மியூசிக் அப்படின்னு எடுக்கலாம். சரி அதான் தரவின் வடிவங்கள். அப்புறம் நாங்கள் பார்த்தா தரவுட பண்புகள் கொஞ்சம் பார்த்தேன். கட்டாய ஞாபகம் வச்சுக்கொண்டு தரவுகள் பண்புகள் நான் வளப்படுத்தினேன். தரவுகள் எப்பவும் தனித்தவையாக காணப்படும். தரவுகள் ஒருபோதும் முறை வழிப்படுத்தப்பட்டிருக்காது. தரவுகள் அர்த்தம் அற்றவை. அதே மாதிரி தரவுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்காது. தரவுகளின் மூலம் எங்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியாது. அவ்வாறு தீர்மானம் எடுக்க முடியும், ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும், அர்த்தம் உள்ளது, வேற செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் அதெல்லாம் தகவல்ட பண்புகளா மாறும். ஸோ தரவுகள் ஒருபோதும் செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்காது, தனித்தவையாக காணப்படும், தரவுகளின் மூலம் அதை தீர்மானம் எடுக்க முடியாது, அவை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்காது, அர்த்தமற்றதாக காணப்படும். இதுதான் தரவுகளின் பண்புகள். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நாங்கள் கடைசியா பார்த்த தரவின் வகைகள். உங்களுக்கு தரவை 2 வகையா பிரிக்கலும். அளவு சார்ந்த தரவும் பண்பு சார்ந்த தரவும். அளவு சார்ந்த தரவெண்டா நாங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் கணிக்கிடக்கூடிய தரவுகள். அதாவது வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை, ஒருத்தருட உயரம், ஒருத்தருட பாரம், ஒன்றோட விலை எல்லாத்தையும் நாங்கள் அளவு சார்ந்த தரவாக்கலும். பண்பு சார்ந்த என்ன எண்ணிக்கையின் அடிப்படை இல்லாத தரவுகள். ஒன்றோட நிறம், ஒன்றோட வாசம், ஒன்றோட மனம் வேற, அதே மாதிரி தரவுகள். ஓகேயா? அதுக்கு நாங்கள் சொல்ல பண்பு சார்ந்த தரவுகள் என்று சொல்றேன். குணம், நன்மதிப்பு அப்படின்னு சொல்லலும். அடுத்து நாங்கள் பார்த்த அளவு சார்ந்த தரவு எங்களுக்கு 2ஆ பிரிக்கலும். தனித்தரவும் தொடர் தரவும். சரியா? தனித்தரவுன்னா குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் செல்றதுதான். அதாவது வகுப்புள்ள மாணவர்கள் எண்ணிக்கை 25 தசம் அல்லது பின் அடிப்படையில செல்லாமல் சரியா குறிப்பிட்ட ஒரு அளவை செல்லக்கூடிய தரவுகள் தான் தனித்தரவு. அதுக்கு உதாரணம் என்று பார்த்தா வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை. ஒரு இன்னொரு உதாரணம் என்னன்னா ஒரு அடுக்குல உள்ள புத்தகங்கள் எண்ணிக்கை. அது தொடர் தரவுன்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு பின்ன அடிப்படை தசம அடிப்படையில் செல்லக்கூடிய ஒரு வீச்சுக்குள்ள செல்லக்கூடிய தரவுகள் தான் இந்த தொடர் தரவு. உதாரணமாக பார்த்தா ஒரு மாணவனின் உயரம் 150.75 சென்டிமீட்டர், ஒருத்தருடைய நிறை 25.8 கிலோகிராம். இன்றைய நாளுக்குரிய வெப்பநிலை பார்த்தா 32.5 டிகிரி செல்சியஸ். அவ்வாறான தரவுகளை செல்ற தொடர் தரவு என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தரவு விளங்கிக்கும். சரியா? ஸோ இன்றைக்கு இவ்வளோதான். இதோட நிப்பாட்டுவோம். அடுத்து தரவை பற்றி ஒரு ஃபுல் இது பார்த்தேன். அது பிறகு அடுத்த கிளாஸ்ல இதை டியூட்டர் தந்து இதை நோட்ஸை நான் கிளியராக தாரேன். அது பிறகு நாங்கள் தரவு என்றால் என்ன, அது பிறகு தரவோட விஷயங்கள்லாம் பார்த்து அடுத்த தகவல் இருந்து கண்டினியூ பண்ணணும். சரியா? அப்புறம் தகவல் என்ன எல்லாம் பார்த்துட்டு அதுக்கான பாஸ் பேப்பர்ஸ் வந்தால் செய்வோம். இதுமாதிரி எங்களுக்கு ஒரு குறைஞ்ச ஒரு 3 கிளாஸ்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டை அழகா ஃபுல்லா கவர் பண்ணலாம். மேக்சிமம் ஒரு 3-4 கிளாஸ் போகும். அதுல எங்களுக்கு 1ஆம் யூனிட்டை கவர் பண்ணிட்டு அவசரமா 2ஆம் யூனிட்டும் என்ன நோட்ஸ் பாடம் தான் 2ஆம் யூனிட் கவர் பண்ணும்.
அப்புறம் மூணாவது உங்களுக்கு முக்கியமான சம்டைம்ஸ் சில ஆட்களுக்கு வந்து விளங்கி நம்பர் சிஸ்டம் வந்து ஒரு லேசான அப்படின்னு விளங்காமையும் ஃபுல்லா அழகா மெதுவா கிளியரா அழகா விளங்கப்படுத்தி தாரு. ஸோ எல்லாரும் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. அப்படி ஏதாச்சும் டவுட்டுகள் இருந்தால் உங்களோட அட்மின்ட்ட உங்களோட குரூப்ல ஒரு அட்மினிக்குமே நீங்கள் சேர்ந்திருக்கிற குரூப்ல அவங்கள்ட்ட டவுட் கேளுங்க. ஓகே, ஜாயின் ஆகின எல்லாருக்கும் தேங்க்யூ.